This is a historic day for the Middle East, but it also means we have to take action against possible threats. Greater Israel அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது இஸ்ரேலினுடைய நீண்ட நெடிய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இஸ்ரேலினுடைய நீண்ட நெடிய திட்டத்துக்கும் சிரியாவில் ஆட்சி மாற்றத்திற்கும் இல்லாட்டி ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கும் என்ன சம்பந்தம்? இது ரஷ்யாவினுடைய தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம ஏன் இதை இஸ்ரேலினுடைய வெற்றி அப்படின்னு சொல்ல மாட்டோம்? இஸ்ரேல் நெதன்யாகு அவர்கள் இன்னைக்கு திடுதுப்புனி பார்டர் பக்கமாக போகிறாரே. 1974க்கு பிறகு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் நேராக அந்த பார்டருக்கு போகிறது இதுதான் முதல் முறை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்குது இஸ்ரேலுக்கான வெற்றி பயணத்தில்? ஈரான் இன்னொரு முக்கியமான திருப்பத்தை சொல்லியிருக்காங்களே. ரஷ்யா எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக இருக்காங்களே. ஒட்டுமொத்தமான அப்டேட்டை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி ஒரு பதிவு நம்ம போட்டிருப்போம். இது அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்த இன்னொரு வீடியோ. ஸோ பழைய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கோலன் ஹைட். இந்த கோலன் ஹைட் அப்படிங்கிறது சிரியாவினுடைய ஒரு பகுதி. அப்போது இந்த கோலன் ஹைட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே. ஒரு கட்டத்துக்கு மேலே 1974 இந்த கோலன் ஹைட்டினுடைய சில பகுதிகளில் இஸ்ரேல் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. இது எங்களுடைய ஏரியா, இது எங்களுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஐநா சபையெல்லாம் ஒரு ட்ரீட்டிலாம் உருவாக்குறாங்க. கோலன் ஹைட்டில் இப்போ இஸ்ரேல் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லி அந்த பஃபர் ஜோனுக்குள்ளே யாருமே ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடாது, எந்த படையும் அங்கே குவிக்கப்படக்கூடாது, கிட்ட மிசைல்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்கிற பல சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போடுறாங்க. இப்படித்தான் கோலன் ஹைட் அப்படிங்கிறது யாருடைய பக்கம் வருது? இஸ்ரேலினுடைய பக்கம் வருது. இந்த கோலன் ஹைட் இஸ்ரேலுக்கு ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது. குறிப்பாக எப்பெல்லாம் அரபுலக நாடுகள் இல்லாட்டி மிடில் ஈஸ்டில் பெரிய பிரச்சனைகள் வருதோ அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ளே உள்ளே வருவதற்கான முயற்சிகளில் ஹிஸ்புல்லா இல்லாட்டி வேறு யாராவது முயற்சிகள் எடுக்கும்போது சிரியா வழியும் வரலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான் இந்த கோலன் ஹைட். அப்போது ஹிஸ்புல்லாவை நம்ம இங்கே பார்க்க போனால் லெபனனுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்கிற யுத்தம் ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. இஸ்ரேல் என்ன செஞ்சாங்கன்னா ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை செஞ்சாங்க. பேஜார் வெடிப்பாக இருக்கட்டும், முக்கியமான தலைவர்களை கொன்னதாக இருக்கட்டும். ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய நெட்வொர்க்கை சிரியாவிலிருந்து துண்டிப்பதற்கு இஸ்ரேல் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இங்கே இருக்கக்கூடிய லெபனன் மற்றும் சிரியா இவங்க 2 பேருக்கும் இடையே நிறைய வழித்தடங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அங்கே எல்லாமே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக அந்த வழி முழுவதுமாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தகர்த்தார்கள். வெட்டி வச்சு ஒவ்வொரு பாலத்தையும் அப்படி தகர்த்தார்கள். ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டதற்கு, இல்லை இங்கேருந்து அதாவது லெபனன்லேருந்து சிரியா பக்கமாக நிறைய பேர் போகிறாங்க, அப்படி போகும்போது அவங்க ஆயுதங்களையும் கொடுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேல் சிரியாவிலேருந்து ஆயுதங்கள் லெபனன் பக்கம் வருது, அதன் வழியாக இஸ்ரேலுக்கு தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரிவர்ஸாகவும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ 2 பக்கமுமே இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு உறுதிப்படுத்தினாங்க. அப்படி படுத்தினால அவங்க ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. உலக நாடுகளும் இதை அமைதியாக கவனிச்சாங்க. திடீர்னு பார்த்தா இங்கே சிரியா அந்த சீன் அப்படியே மாறி சிரியா பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஆசாத் அவர்களுக்கு எதிரான ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு படை வின் பண்ணுறாங்க. இந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற படைக்கு ரொம்ப முக்கியமான ஆதரவு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடையது. அப்போது நெதன்யாகு அவர்கள் சொல்கிறாங்க, இது எங்களுடைய நேரடி வெற்றி அப்படிங்கிறாங்க. சிரியாவில் ஏற்பட்ட ஆசாத் அவர்களுடைய அரசியல் முடிவுக்கு வந்ததுக்கான காரணம் எங்களுடைய நேரடி வெற்றி அப்படிங்கிறாங்க. அது எப்படி உங்களுடைய நேரடி வெற்றியாக இருக்கும் நெதன்யாகு அவர்களே அப்படிங்கிற கேள்விக்கு, நாங்கள் ஹிஸ்புல்லாவை அடித்தோம். ஹிஸ்புல்லாவிலிருந்து வரக்கூடிய பல முக்கியமான தகவல்கள் சிரியாவுக்கு போகிறதும் சிரியாவிலிருந்து வரக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் இங்கே வர்றதும் தடுத்து நிப்பாட்டணும். சிரியாவில் ஆசாத் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை நாங்கள் என்ன செஞ்சோம்? ஒட்டுமொத்தமாக ஆசாத் அவர்களுக்கு ஆதரவு இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம். அவங்களுடைய பிரான்ச்சஸ் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான கம்யூனிகேஷனை தடுத்தோம். அதன் காரணமாக ஆசாத் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான ஹெல்ப் அப்படிங்கிறது நின்று விட்டது. அப்படி நின்ற ஹெல்ப்பை நாங்கள் யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? ஹெச்டிஎஸ்க்கு கொடுத்தோம். எப்போ இப்போதைக்கு ஆசாத் அவர்கள் அடிச்சிங்கன்னா ஹிஸ்புல்லா வரமாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய இழப்புகள் வந்துருச்சு, தலைவர்கள் இல்லை, நீங்கள் உங்களுடைய வேலையை காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உத்தரவை பிறப்பித்தோம். இந்த உத்தரவு இந்த சின்ன சின்ன சிக்னல்ஸ் எல்லாம் ஹெச்டிஎஸ்க்கு கிடைக்கும்போது ஹெச்டிஎஸ் என்ன செய்கிறாங்க? தைரியமாக ஆசாத் அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய காய் நகரத்தில் செய்கிறாங்க. அவங்களுடைய காய் நகரத்தில் லாலப்பி அப்படிங்கிற சிரியாவினுடைய 2வது சிட்டியில் இருந்துச்சு. அடுத்ததாக ஹோம்ஸாக இருந்துச்சு, ஹாமாவாக இருந்துச்சு, டாராவாக இருந்துச்சு, டார்டஸாக இருந்துச்சு. இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையுமே கையகப்படுத்தி கடைசி
கடைசியாக டமாஸ்கஸ் பக்கம் போகிறாங்க. அவ்வளோதான், ஆசாத் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் சிரியாவில் நடைபெறக்கூடிய அரசியல் மாற்றத்தை கவனித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஆசாத் அவர்கள் எங்ககிட்ட ரெசிக்னேஷன் தந்துட்டாரு, அவருடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பதவி உண்மையிலே ரிசைன் செய்யப்படவில்லை. ஒட்டுமொத்தமான ப்ரெஷர் ஹெச்டிஎஸ் பக்கம் இருந்தும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய குர்தின போராளிகளிடம் இருந்தும் வந்தபோது ஆசாத் அவர்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய இராணுவத்தை சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நாட்டை விட்டு கிளம்பி விட்டார். அப்படிங்கிறது தான் இப்போ வர வந்திருக்கக்கூடிய தகவல். ஆனால் இந்த ஆசாத் அவர்கள் எங்கே இருக்காரு, அவர் சிரியாவில் தான் இருக்காரா இல்லை வெளிநாடுகளுக்கு தப்பித்து விட்டாரா அப்படிங்கிற ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த டைம் வர யாருக்குமே கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இதில் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இஸ்ரேலுக்கு என்ன விக்கி லாபம்? ஆசாத் அவர்களை தூக்கி எறிஞ்சாச்சு, ஹிஸ்புல்லா மறுபடியும் இனிமேல் சிரியா வழியாக வந்து இஸ்ரேலுக்குள்ளே வர்றதை தடுத்து நிப்பாட்டியாச்சு. இது மட்டும்தான் லாபமா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கோலன் ஹைட் ஒரு பஃபர் ஜோன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பஃபர் ஜோனையும் தாண்டி இப்போது இஸ்ரேல் அவங்களுடைய படையை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஹெச்டிஎஸ் கூட ஒரு வேளை இஸ்ரேல் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கலாம். உனக்கு தேவை என்ன, ஆசாத் அவர்களை பதவியிலிருந்து தூக்க வேண்டும், தூக்கிக்கோ. எனக்கு தேவை கிரேட்டர் இஸ்ரேலினுடைய ஒரு பங்கான இந்த கோலன் ஹைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வரை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், அதுக்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பாபா வாங்கா அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி நமக்கு தெரியும், ப்ரெடிக்ஷன். இந்த பாபா வாங்க அவர்கள் சொல்லியிருப்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னதா நிறைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நன்றாக யோசித்து பாருங்கள். when Syria falls the world will burn அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரியா விழும்போது இந்த உலகமே எரியும், பற்றி எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றி எரிவது அப்படிங்கிறது ஒரு தேர்டு வேர்ல்டு வாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சிரியா இப்போது வீழ்ச்சி அடைந்து விட்டுகிறது, இல்லாட்டி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேலுடைய ஒரு ஸ்டெப்பாக அவங்க கோலன் ஹைட்டையும் தாண்டி கை வைக்கிறாங்க. அதன் பிறகு ரஷ்யா என்ன செய்வாங்க, இனி ஆசாத் அவர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதற்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் உடனடியாக நடக்காது, கொஞ்சம் மெதுவாக நடந்தாலும் இது மறுபடியும் நடக்கும். ஆசாத் அவர்களுடைய படை அகெயின் ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற படையை ரொம்ப பெரிய அளவில் எதிர்ப்பதற்கான வாய்ப்பை தேடிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு 8 வருடங்களுக்கு பிறகு இந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற படை ஆசாத் அப்படிங்கிறவங்களுடைய படையை வீழ்த்தியதோ அதே மாதிரி இன்னும் 5 வருடங்கள் பிறகு ஆசாத் அவர்களுடைய படை மறுபடியும் இங்கே வரலாம், நடக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உலகத்தில் பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பாபா வாங்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க, இதை இப்போ இஸ்ரேலும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேரடியாக கோலன் ஹைட்டினுடைய பஃபர் சோனையும் தாண்டி இஸ்ரேலினுடைய படை நிறுத்தப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன, எங்கள் எல்லையை நாங்கள் பாதுகாத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நெத்தன்யாகு அவர்கள். ஒரு வீடியோவாக வெளியில் விட்டுருக்கார். எப்படினாலும் எதிரி நாட்டுக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது, போ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹிஸ்புல்லாவை தூர விரட்டி விட்டுட்டோம். ஆனால் எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாப்பதற்காக சிரியா கூட எங்களுடைய பார்டரை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம், முக்கியமான இடங்களில் நாங்கள் காய் நகர்த்தலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It set off a chain reaction of all those who want to free themselves from this tyranny and its suppression. But it also means we have to take action against possible threats. புரியுதா உங்களுக்கு? எதிரி அழுத்த மாதிரியும் ஆகிருச்சு, அவங்களுக்கு தேவையான இடத்தை பிடித்த மாதிரியும் ஆயிருச்சு, அவங்களுக்கு தேவையான நபரை அந்த அரசு அதிகாரத்தில் உட்கார வச்ச மாதிரியும் ஆயிருச்சு. இதை விட பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இப்போதைய கேள்வி. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக் டே ஃபார் த மிடில் ஈஸ்ட். மத்திய கிழக்கு நாட்டினுடைய முக்கியமான தினம். மத்திய கிழக்கு நாடு கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் எப்போதுமே உணர்ந்திருக்கக்கூடிய நாடு. நமக்கு எதிராக நிறைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இஸ்ரேல் சொல்கிறாங்க, இது மத்திய கிழக்கு நாடுகளுடைய மிக முக்கியமான தினம், எங்களுக்கான வெற்றி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. This is a historic day for the Middle East. அடுத்ததான் கிரீக்லலாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தான். இந்த சிரியாவினுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, எதிர்க்கட்சி, அதாவது ஹெச்டிஎஸ் படை. அந்த ஹெச்டிஎஸ்க்கு ஆதரவானவங்க இப்போ கிரீக்லலாம் சிரியாவில் இருக்கக்கூடிய எம்பசியில் போய் அவங்களுடைய கொடியை ஏற்றுறாங்க. அதாவது ஆசாத் அவர்களுடைய கொடியை இறக்கி விட்டு ஹெச்டிஎஸ் அவர்களுடைய கொடி, அந்த எதிர்க்கட்சி கிளர்ச்சியாளர்களுடைய கொடியை ஏற்றுகிறார்கள் அப்படிங்கிறதும் இதே மாதிரி பல நாடுகளிலும் நடந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை பல நாடுகளும் பல நபர்களும் விரும்பி இருக்கிறார்கள். அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் பல உலக அரசியலும் ஒளிந்திருக்கிறது. ஆசாத்ஸ் ஃபால் ஓப்பன்ஸ் நியூ சாப்டர் ஃபார் த மிடில் ஈஸ்ட். புதிய ஒரு தினமாகவும் புதிய ஒரு பாதையாகவும் ஆசாத் அவர்களுடைய இந்த ஃபால் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதன் பிறகு மிடில் ஈஸ்டில் பல விஷயங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ பல விஷயங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் அங்கே வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் சொல்லி கொடுத்து விட்டது. ரஷ்யா தோற்று விட்டார்கள் அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் இன்னைக்கு. எஸ், ஆசாத் அவர்களுக்கு உதவ வேண்டிய ரஷ்யா உதவ மாட்டேன்னு சொன்னதுனால தான் ஆசாத் அவர்களுடைய படை வீழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் 2 சாம்ராஜ்யங்கள் படுத்து விட்டன, அவங்க வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு சொன்ன ஒரு ஈவெண்ட்டாக இந்த சிரியாவை எதிர்க்கட்சிகள் கிளர்ச்சியாளர்கள் பிடித்த இந்த தினத்தை இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலகத்துக்கு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதிலிருந்து ஈரான் மற்றும் ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் நெதன்யாகு அவர்கள் இதிலிருந்து அடுத்தபடியாக அந்த கோலன் ஹைட்டுக்கு இன்னும் சில பகுதிகளையும் பிடித்தெடுத்து விட்டு அங்கே எல்லாமே இஸ்ரேலுடைய இராணுவத்தை நிலைநிறுத்த போகிறார்கள். அப்படி நிலைநிறுத்தின பிறகு அடுத்ததாக இஸ்ரேல் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல ஹிஸ்புல்லா மறுபடியும் தலை தூக்காமல் இருக்க என்னென்ன முயற்சிகள் செய்யப்படுமோ. இன்றைக்கி கூட இஸ்ரேல் மறுபடியும் சிரியாவுக்குள்ளே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. யாருமே தாக்குதல் நடத்தலை, இவ்வளோ பெரிய ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, பட் இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஸோ இஸ்ரேல் ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க, ரொம்ப கிளியராக இருக்காங்க. பாபா வாங்கே அவர்கள் சொன்ன மாதிரி இந்த உலகம் மறுபடியும் தீயாக எரியுமா, இல்லை இதோடி அந்த தீ அணைந்து விடுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலங்களில் பார்க்கலாம். அப்போ இஸ்ரேலினுடைய இந்த வெற்றி எப்படி இருக்குது? ரஷ்யா, ஈரான் இவங்க என்ன செய்வாங்க? சிரியாவில் இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்குமா? உங்களுடைய பதில்கள் இங்கே கருத்துக்களாக வெளிவரட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.